This is harassment. This is sexual harassment. This is sexual abuse. இது ஒரு பாலியல் துன்புறுத்தல். மோடிஜி அவர்களை பிரதம மந்திரி, ஒரு நாட்டின் பிரதம மந்திரி, உலகமே திரும்பி பார்க்கும். இன்னைக்கு இந்தியாவை 11 இடத்துல இருந்து 4வது இடத்துல பொருளாதார வளர்ச்சி கொடுத்த ஒரு நாட்டின் மிக சிறந்த 3வது தடவை அவர் பிரதமர் ஆயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு லீடரை, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கும் ஒரு தலைவரை, ஒரு நாட்டின் பிரதமரை எந்த தில் இருந்தா நீங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றீங்க, எந்த தில் இருந்தா பாலியல் வன்கொடுமை பண்றீங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்றீங்க, ஒரு லேடிஸ் அனுப்பி என்ன நீங்க மிரட்ட ட்ரை பண்றீங்க? நான் கேட்கிறேன். எதை பேசுறதுன்னு தெரியாம, மக்களோட பிரச்சனைகள் பேச தெரியாத ஒரு செயலற்ற தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷனா அவர் இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுல அவரால் மோடிஜி அவர்களோட எந்த ஒரு கேள்விக்கும் அவரால் பதில் சொல்ல முடியாம தத்தளிச்சுட்டு கடைசியில எப்படி நம்ம திமுக தமிழ்நாட்டில் ஒரு ரவுடிசம கையில் எடுக்குதோ அந்த மாதிரி ஒரு ரவுடிசம கையில் எடுத்த இந்த காங்கிரஸ்வாதிகள், நான் கேட்குறேன், ஏயா, அதாவது இதை விட ஒரு படு கேவலமான சுதந்திர இந்தியாவில், அதுவும் காங்கிரஸ் மாதிரி இவ்வளோ வருஷம் சுதந்திரத்திலேருந்து இந்தியாவில் இருக்கிற கூடிய ஒரு பழமை வாய்ந்த கட்சி, காங்கிரஸ்கே கேவலம். இன்னைக்கு ராகுல் காந்தியால் 5-6 லேடி எம்பிஸை அவர் நரேந்திர மோடிஜி உள்ள நுழைவாயில மறைச்சு நிறுத்திருக்காங்க. அதுக்கு மேல அவர் எங்க உட்காரணுமோ அந்த சீட்டு பக்கத்துல இவங்க ஜோதிமணி அவர்கள், சுதா அவங்களெல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. நான் கேட்குறேன், என்னையா கேவலமான செயல் இது? என்ன படு கேவலமான செயல் இது? இப்படிதான் நீங்க இப்படிதான் நீங்க ஒரு அப்போசிஷனா நடத்துவீங்களா? நீங்கெல்லாம் ஒரு கட்சி நடத்துறீங்களா, காட்டாட்சி நடத்துறீங்களா, இல்ல ஒரு மாஃபியா கேங் நடத்துறீங்களா? நான் கேட்கிறேன். ஒரு மோடிஜி பிரதமர், ஒரு நாட்டின் பிரதமர் வர வழியில எந்த தில் இருந்தா ஒரு லேடிஸை வச்சு மறிக்கிறது? என்ன ஒரு கேவலமான செயல்! அதுல வேற இது மோடிஜி அவர்கள் இது வராததுக்கு பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்றாங்க மீடியால, he doesn't have the guts to face the women MPs. அவருக்கு கட்ஸ் இல்லையா? பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெண்களை சந்திக்க அவருக்கு தில் இல்லையா அப்படின்னு பிரியங்கா காந்தி இது கேட்கறாங்க. நான் கேட்கிறேன், பிரியங்கா காந்தி, आपको गट्स है मोदी जी को फेस करने का? आपको गट्स है? आपके भैया राहुल गांधी को गट्स है मोदी जी को फेस करने को? क्यों? वो राहुल गांधी को गट्स है तो उनको वहां बैठने को बोलिए. இவங்க எதற்கெல்லாம் திட்டமிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, மோடி அவர்கள் வரும்பொழுது வேணும்னே அவர் பக்கத்துல போய் விழுறது, இல்ல அவர் ஏதாவது தள்ளுறது, இல்ல வேணும்னே தன்னோட சாரியவோ இல்ல ஷாலையோ எடுத்து அவர் மேல போட்டு இது பண்ணிட்டு போட்டோ எடுத்து பாருங்க, மோடி எங்களை இது பண்ணிட்டாரு, மானபங்கப்படுத்திட்டாரு, இப்படி ஏதாவது சொல்லி திட்டமிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸோட பெண் எம்பிக்கள், நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஜோதிமணி, சுதா, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, மோடி அவர்களோட இடத்த சுத்தி கேரோ பண்ணி நின்றுட்டு இருக்கப்போ அப்ப கவனிக்கிறார் ஓம் பிர்லா அவர்கள். சரி, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இவங்க ஏதோ பண்ண போறாங்க, பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரதமர் அவர்களை அலர்ட் பண்றாங்க. அதனால பிரதமர் அவர்கள் அன்னைக்கு வரல. இவங்க எதற்கெல்லாம் திட்டமிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, மோடி அவர்கள் வரும்பொழுது வேணும்னே அவர் பக்கத்துல போய் விழுறது, இல்ல அவர் ஏதாவது தள்ளுறது, இல்ல வேணும்னே தன்னோட சாரியவோ இல்ல ஷாலையோ எடுத்து அவர் மேல போட்டு இது பண்ணிட்டு போட்டோ எடுத்து பாருங்க, மோடி எங்களை இது பண்ணிட்டாரு, மானபங்கப்படுத்திட்டாரு, இப்படி ஏதாவது சொல்லி, மெயினா இப்ப தமிழகத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மோடி அவர்களுக்கான அலை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு போன திமுக எதிர்கட்சியா இருந்த பொழுதுலாம் மோடி அவர்கள் அவருக்கு கருப்பு பலூன் விடுறது என்ன, அவருக்கு கருப்பு இது காட்டுறது என்ன, கோ பேக்னு போடுறது என்ன, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தமிழகத்துல மோடி அவர்களுக்கான அலை பெரிய அளவுல வீசுது. மக்களுக்கு மோடி வராரு அப்படின்னா ஒரு பெரிய இது, மோடி அவர் வராரா அப்படின்னு ஒரு பெரிய இது இருக்கு. அப்போ இவங்களுக்கு என்னன்னா, மோடி அவர்கள் மேல தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும்னா, அப்ப தமிழ்நாட்டுல இருக்க பெண்கள் 2 பேரை எம்பிக்களை கொண்டு போய் வச்சு மோடி அவமானப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கோ, இல்ல மோடியை இழிவுபடுத்துறதுக்கு ஏதோ ஒரு வேலையோ பண்ணாங்க. அது அவர் ஓம் பிர்லா அவர்கள் என்ன வார்த்தையில குறிப்பிடுறாரு அப்படின்னா, இதுவரையில் மக்களவையில்
நடைபெறாத ஒரு சம்பவத்திற்கு திட்டமிட்டனர் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தையோட வெயிட்டேஜ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பெண் எம்பிக்களால தமிழக பெண்களுக்கே அவமானம். ஏன்னா பாரத பிரதமர் மோடி, நீங்க மோடிங்கிற ஒரு தனி மனுஷனா நீங்க அவரை பாக்குறீங்க. அவர் இன்னைக்கு இந்த பாரதத்துக்கே பிரதமர். அவர் நீங்க வந்து ஒரு பாஜக கட்சியில இருக்கிறவரா அவரை நீங்க பாக்குறீங்கன்னா, அந்த அளவுக்கு தான் காங்கிரஸோட புரிதல் இருக்கா? அப்ப நீங்க பாரத தேசத்தையே இழிவுபடுத்துறீங்க. ஒரு பாரத தேசத்தோட பிரதமரை நீங்க அந்த மாதிரி ஏதாவது இழிவுபடுத்திருந்தீங்கன்னா, பாரத தேசத்தையே தானே இழிவுபடுத்துற மாதிரி அர்த்தம். அப்ப எந்த மாதிரி ஒரு கேவலமான செய்தி பண்றாங்க. அப்ப ஓம் பிர்லா அவர்கள் அவங்க மேல புகாரும் அளிக்கிறாரு, தகவலும் சொல்றாரு. அப்ப மோடி அவர்கள் அடுத்த நாள் வராரு. அடுத்த நாள் உரை கொடுக்குறாருல, நீங்க ஐயோ மோடி பேசவே மாட்டேங்கிறாருங்கிறீங்க. அடுத்த நாள் வந்து பேசினார்ல, அவர் பேச வந்தோன்னே எல்லாரும் துண்டகானம் ஓடுறாங்க. இல்ல எங்களுக்கு புரியல, எங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறீங்க. பதில் சொல்றதுக்கு அவர் வந்தாருன்னா எல்லாரும் விட்டு அடிச்சு ஓடுறாங்க. அப்ப எதுக்கு என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் எம்பியா கொண்டு உட்கார வச்சாங்க. என்னையா காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க? சேர் மேல எழுஞ்சு பேப்பர்லாம் கிழிச்சு சபாநாயகர் மேல விட்டறியறது. இந்த மாதிரி ஒரு கேவலமான செய்கைய ஒரு வட்ட செயலாளர் கூட செய்ய மாட்டாங்க. இப்ப நீங்க திமுக கட்சி வச்சிருக்கீங்க, காங்கிரஸ் கட்சி வச்சிருக்கீங்க. ஒருத்தவங்க திமுக தலைவரோ இல்ல காங்கிரஸ் தலைவரோ பேசிட்டு இருக்கும்பொழுது ஒரு வட்ட செயலாளர் இருந்துச்சு பேப்பரை கிழிச்சு மூஞ்சில விட்டுருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? நீங்க ஒரு எம்பிக்கள் போய் அங்க சபாநாயகரை பத்தி அந்த மாதிரி செய்யலாமா? அப்ப நீங்களாம் அங்க போய் உங்களுக்கு எப்படி நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க? மக்கள் தேர்ந்தெடுத்து உங்களை அனுப்பியிருக்காங்க. எங்களோட பிரதிநிதிகளா நீங்க அங்க போறீங்க. அப்ப தமிழகத்தை அவமானப்படுத்துறீங்க. தமிழகத்தை சேர்ந்த மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன்லாம் சேர்ந்து 8 பேர் சஸ்பெண்ட். அப்போ நீங்க இன்னைக்கு என்ன நீங்க வந்து அவர் மேல ஓம் பிர்லா அவர்கள் மேல என்ன நீங்க வந்து நம்பிக்கை அதான் சொல்றேன்ல, காங்கிரஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு இதுல போயிட்டு இருக்கு. இண்டி கூட்டணி அப்படிங்கறதே வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறத ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவரு ஜெயபிரகாஷ் கூட பேசியிருக்காரு பாருங்க, காங்கிரஸோட தலைவர். இனி ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு நண்பன் இல்லை. அப்ப இந்தியாவுக்கு ரஷ்யா நண்பன் இல்லாம போனா உங்களுக்கு சந்தோஷமா? அப்ப இந்தியா எப்படியாவது முழுகி நாசமா போச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா கொண்டாட்டமா இருக்கும். மோடி வந்து அவர் எல்லாத்தையும் வளர்த்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல டிஜிட்டல் இந்தியான்றாரு அப்படின்னு சிரிச்சார்ல ப. சிதம்பரம். ஒரு காய் விக்கிறவங்க, கீரை விக்கிறவங்க, தக்காளி விக்கிறவங்க எல்லாம் எப்படி இது பண்ணுவாங்க? எத்தனை பேர்ட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னு கேட்ட காங்கிரஸ் இன்னைக்கு மோடி அவர்கள் டிஜிட்டல் இந்தியாவை சாத்தியமாக்கி காட்டியிருக்காரு. இன்னைக்கு ஒரு கீரை விக்கிற அக்கால இருந்து பீச்ல சுண்டல் விக்கிறவங்கல இருந்து ராட்னம் சுத்துறவங்கல இருந்து QR கோட் வச்சிருக்காங்க. QR கோட்ல டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்போ அதெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியவர் மோடி. நீங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்தியா வந்து ஒரு பாம்பாட்டிகளின் தேசம், ஏழைகளின் தேசம்னு சொல்லி இந்தியாவை பின்னோக்கி இழுத்து போயிட்டு இருந்தது இந்த காங்கிரஸ். இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் என் பாரத மக்களால முடியும், நான் இந்த மக்களை நம்புறேன்னு சொல்லி பாரதத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டு இருக்காரு மோடி. அது இவங்களுக்கு பொறுக்கல. இவங்களுக்கு என்னன்னா இந்த பாரத தேசம் வீழணும், பாரத தேசத்துல எல்லாமே நெகட்டிவா போகணும், எப்படி நம்ம வந்து அந்நிய நாட்டுகளுக்கு வந்து கைக்கூலியா இருக்கணும், ஐயா பாகிஸ்தான் அடிச்சிருச்சியா என்னையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட கை கட்டி நிக்கணுங்க. பாகிஸ்தான்ல வந்து மும்பைல தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப உள்துறை அமைச்சர் இருந்தவர் என்ன பண்ணாரு? 3 பிரஸ் மீட்டுக்கு 3 ட்ரெஸ் மாத்திட்டு வர்றாரு. இங்க எவ்வளவு பெரிய வேதனை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பண்ணாரு. அடுத்து ப. சிதம்பரம் ஒரு பேட்டி என்ன கொடுத்தாரு? அமெரிக்காவில கேட்டுக்கிட்டாங்க, அதனால நாங்க பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கல, பதில் தாக்குதல் கொடுக்கல. சொன்னீங்களா இல்லையா? அப்படிப்பட்ட கைக்கூலிகளா இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு மோடி அவர்களை பத்தி பேசுறதுக்கு, அவர் பேரை சொல்றது கூட இன்னைக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த பாரத தேசத்துக்கு ஒரு சிறந்த எதிர்க்கட்சி இல்ல அப்படிங்கறதா நமக்கு வேதனையா இருக்கு. ஒரு சிறந்த எதிர்க்கட்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆளும் கட்சியில நடக்கிற குறைகளை சுட்டி காட்டணும், ஆரோக்கியமானதா இருக்கணும், இந்த தேசத்தை வளர்த்து எடுத்துட்டு போறதுல அவங்களோட பங்கு இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மோடி அவர்களை எதுக்குறேன்னு தேசத்தையே எதுக்குறீங்க. இந்த தேசமே நாசமா போகணும்னு நினைக்கிறீங்க. இந்த தேசத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா மோடிக்கு கெட்ட பேர் நடக்கும். இந்த தேசத்துல எல்லாமே நெகட்டிவா போனா மோடிக்கு கெட்ட பேர் ஆகும். அது மூலியமா பாஜகவை வீழ்த்தலாம்னு நினைக்கிறீங்களே ஒழிஞ்சு இந்த தேசம் வளர்ந்து போகணும். ஆனா அதே நேரம் நாங்க மோடி அவர்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி எதுக்குறோம்னா அதுதான் ஆரோக்கியமான அரசியல். அந்த ஆரோக்கியமான அரசியல் எடுக்கிறதுல இருந்து ரொம்ப 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 தள்ளி போயிட்டு இருக்கு காங்கிரஸ். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்ட் டைம் பொலிட்டீஷியனா எப்ப பார்த்தாலும் வெளிநாடுகள்ல தான் இருக்கிறாரு. வெளிநாடுகள்ல இருக்கிற சந்திப்பும் ரகசியமான சந்திப்புகளா, யாரை போய் சந்திக்கிறாரு, சைனால போய் இருக்கவங்களை ஏன் மீட் பண்றாரு, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் பதிலே இல்ல. அந்நிய தேசத்துல போய் உட்காந்துக்கிட்டு இந்திய தேசத்தை கேவலமா பேசுறாரு. இது போன்ற செயல்களால இன்னைக்கு காங்கிரஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே மக்களுக்கு முழுசா போயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கை வச்ச இடம்லாம் தோல்வி. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போனாலே எங்க தோல்வி. அப்ப இதுல இருந்தே தெரியுது மக்களுக்கு ராகுல் காந்தி மேல நம்பிக்கை போயிருச்சு. இப்ப இண்டி கூட்டணி எல்லாம் பாருங்க, அது இண்டி கூட்டணின்னு பேருக்கு வச்சிருக்காங்க, அவங்களே அங்க துக்கடாவே எல்லாம் உடஞ்சு கிடக்குறாங்க.